முதல் வாசகத்தில் அந்த திருப்பாடல் 17 பாடல் நாம் கேட்டது போல, ஆண்டவரே எங்கள் கண்ணீரோடு நாங்கள் விதைக்கின்றோம், எங்களுக்கு மகிழ்ச்சியான அந்த அக்களிப்பை தந்து நாங்கள் அறுவடை செய்யும்படியாக எங்களை மாற்றி அளிப்பீராக. மேலுமாக நம் ஆண்டவர் இயேசு கூறியது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் மிகுந்த வீழ்ச்சியை தரும். ஆகவே அனைவரும் அந்த கோதுமை மணி விதைகளாக மடிந்து மிகுந்த விளைச்சலை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை அழிவு செய்வோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பர் என்ற வார்த்தையானது அரபியில் யாகூப் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்பெயின் மொழியில் புனித செயின்ட் என்பதை சன் என்றும், யாகப்பர் என்பதை யாகும் என்றும் அழைப்பார்கள். இது நாளடைவில் சந்தியாகு என்று பெயர் பெற்றது. அதைத்தான் தமிழில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தியாகப்பர் என்று அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இறப்பு நிகழ்ச்சிகளை அறிவிக்க 12 திருத்தூதர்கள் சீட்டுக்குழுவி போட்டார்கள். நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய சந்தியாகப்பர் ஸ்பெயின் தேசம் சென்றார். ஸ்பெயின் தேசத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தார், மக்களுக்கு அந்த உரையாற்றினார். அதனால் எத்தனையோ ஏராளமான மக்களை மனம் மாற்றினார். ஆனால் வாழ்ந்த அரசனாளர் அவரை தலைவெற்றி மறைசாட்சியாக வைத்தார். சீடர்களில் முதல் சீடர் மறைசாட்சியாக மறித்து நம் அனைவருக்கும் ஒரு விதையாக தோன்றுகின்றார். ஆண்டவர் இயேசு அறிவித்தது போன்று, கோதுமை மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். நாம் அனைவரும் கோதுமை மணிகளாக இருக்கின்றோம், மடிகின்றோம், மிகுந்த விளைச்சலை கொடுக்கின்றோம். ஏனென்றால் சந்தியாகப்பர் நம் அனைவருக்கும் நம்பிக்கையை விசுவாசத்தை அளித்திருக்கின்றார். அதன் மூலமாக நாம் இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களை அவரோடு அறிக்கையிடுகின்றோம். அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். ஆதலால் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பமானது கேட்கப்படுகின்றது. ஆகவே நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்படுகின்ற பொழுது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருகின்றார். மேலுமாக மறைசாட்சியாக மறித்த இவரை அன்பு சீடர்கள் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்கின்றார்கள். ஆனால் எங்கு அடக்கம் செய்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விதையாக இருக்கின்றது. சந்தியாகப்பரை நோக்கி வேண்டுகின்றார்கள். விதையானது வேண்டுகின்றது. அங்கு அவருடைய எலும்புகள் விழுகின்றன. அதை எடுத்து அடக்கம் செய்கின்றார்கள். அவருடைய அந்த கல்லறையிலே பேராயமானது எழுப்பப்படுகின்றது. அதை நாம் சந்தியாகு சம்பவம் என்று அழைக்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏராளமான விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்வதை சொல்லிப்போம்.